அடர்ந்த காட்டின் மத்தியில் ஒரு சிங்கக் கூட்டம் வாழ்ந்தது. அந்த கூட்டத்தின் தலைவனாக இருந்த சிங்கம் மிகவும் வலிமையானது. ஆனால் அதைவிட பெரியது அதன் பொறுப்பு உணர்வு. ஒரு நாள் இரவு காற்று வேகமாக வீசியது. தொலைவில் நரி, ஓநாய் போன்ற விலங்குகள் கூட்டத்தைச் சுற்றி அலைந்தன. சிங்கக் குட்டிகள் பயத்தில் தாயின் அருகே ஒட்டிக்கொண்டன. அந்த நேரத்தில் சிங்கம் தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது தூங்கவில்லை. அது கூட்டத்தின் எல்லையில் நின்று அமைதியாக சுற்றி வந்தது. நான் ஓய்வெடுக்கலாம், ஆனால் என் கூட்டம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்று அது எண்ணியது. திடீரென ஒரு ஓநாய் அருகில் நெருங்கியது. சிங்கம் கர்ஜிக்கவில்லை. அமைதியாக முன்னே சென்று தன் உடலால் ஒரு தடுப்புச் சுவர் போல நின்றது. அந்த ஒரே நிமிடம் போதுமானது. ஓநாய் பின்னால் சென்றது. கூட்டம் பாதுகாப்பாக இருந்தது. அடுத்த நாள் காலை குட்டிகள் அமைதியாக விளையாடின. தாய் சிங்கங்கள் நிம்மதியாக உணவு தேடச் சென்றன. யாருக்கும் தெரியவில்லை நேற்று இரவு சிங்கம் தூங்கவே இல்லை என்று. அதற்கு புகழ் வேண்டியதில்லை, அதற்கு கைத்தட்டல் தேவையில்லை. ஏனெனில் அது சிங்கம். அது தன் பொறுப்பை மறக்கவில்லை. கதை சொல்லும் செய்தி: நீ வலிமையானவனாயிருப்பது முக்கியமல்ல, உன் பொறுப்பை நிறைவேற்றுகிறாயா என்பதே உன் உண்மையான வலிமை.